ஹாய் அம்முக்குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, திருச்செந்தூர் தான் வந்திருக்கோம். இப்போ தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் பஸ் ஏறி போயிட்டுருக்கேன். இன்னைக்கு என்ன நாள்னா, ரொம்ப முக்கியமான நாள். செவ்வாய்க்கிழமை. அதுவும் இல்லாம வந்து இன்னைக்கு பௌர்ணமி வேற. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பௌர்ணமி வேற சொல்லியிருந்தாங்க. இந்த டைமிங்ல நம்ம வந்து விளக்கு போட்டோம்னா, முருகருக்கு வந்து கடற்கரை ஓரத்துல வந்து விளக்கு போட்டோம்னா, ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப விசேஷமாவும் இருக்கும். நீங்க என்ன நினைச்சு போறீங்களோ, அது வந்து கண்டிப்பா நடக்கும். நீங்களே இப்ப பாருங்களேன், கடற்கரை ஓரத்துல வந்து எவ்ளோ பேர் வந்து விளக்கு போடுறாங்கன்ட்டு. அவ்ளோ பேரு வருவாங்க. இருக்கிறவங்க எல்லாருமே விளக்கு போட்டிருக்காங்க. நல்லா அவங்களுக்கு முன்னாடி வந்து அழகா சின்னதா வந்து 6 விளக்கு தான் போடணும். நல்லா சின்னதா அழகா ரவுண்டா வந்து குழி கணக்கா தோண்டிக்கிட்டாங்க. தோண்டிக்கிட்டு பாருங்க எவ்ளோ எவ்ளோ கூட்டம்னு பாருங்க. இவ்ளோ கூட்டம் எல்லாருமே கடற்கரை ஓரத்துல தான் தூங்கியிருந்தாங்க. நாங்க போன டைம் போகையில கூட அவ்ளோ கூட்டமா இருந்துச்சு. ரொம்ப கூட்டம். விளக்குறதுக்கு கூட இடம் கிடையாது. ஆனா இந்த டைம் வந்து எவ்வளவோ பரவால்ல. பரவால்ல. ஆனா இருந்தாலுமே, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே விளக்கு போட்டிருந்தாங்க. எல்லார் முன்னாடியுமே வந்து சின்னதா வந்து குழி கணக்கா தோண்டி, அவங்க முன்னாடி ஒரு 6 விளக்கு வந்து போட்டிருப்பாங்க. 6 விளக்கு போட்டுட்டு, கீழ வந்து மஞ்சளு, குங்குமம் எல்லாம் போட்டு, அதுக்கு மேல விளக்கு வச்சு அழகா பொருத்தியிருப்பாங்க. இப்ப நீங்களே பாருங்க. அதுவும் இல்லாம குரூப்பா வந்திருக்கிறவங்க வந்து ஒரு சிலர் வந்து குரூப்பா வந்திருக்காங்க. குரூப்பா வந்திருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுத்தி அவங்க வாங்கி வச்சிருக்கிற விளக்கெல்லாம் பொருத்தி, நடுவுல வந்து தென்னமாவு விளக்கு போட்டிருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப விசேஷமானது. ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஃபேமிலிக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாரி பௌர்ணமி பௌர்ணமி வந்து திருச்செந்தூர் போயி, கடற்கரை ஓரத்துல போய் நம்ம விளக்கு போடுறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். நம்ம என்ன நெனச்சு போறோமோ, அது கண்டிப்பா நடந்துரும். அது வந்து என் விஷயத்துல வந்து முருகர் வந்து நெறைய மேஜிக் பண்ணியிருக்காரு. இந்த அளவுக்கு நான் வந்து உங்ககிட்ட நின்னு நான் போல்டா பேசுறேன்னா, அதுக்கு காரணமே வந்து என்னோட ஐயா தான். அவர நான் மறக்கவே மாட்டேன். மறக்காம இருக்கவும் மாட்டேன். நான் மறக்கணும்னு நெனச்சா கூட ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து அவர் வந்து என்கிட்ட பேசிருவாரு. இப்ப கூட நான் அவர பத்தி பேசினாலே எனக்கு அவ்வளோ ஒரு ஹேப்பியா இருக்கு. இங்க பாருங்க இதான் நான் பொருத்தியிருக்கிற விளக்கு. அழகா குட்டியா தோண்டிட்டு 6 விளக்கு வச்சு, அதுக்கு முன்னாடி சூடம் பொருத்தி கத்தி வச்சு பொருத்திட்டு, இந்த டயத்துல வந்து கான்சன்ட்ரேஷன் எல்லாமே நம்ம என்ன நெனச்சு போறோமோ, அவர் வந்து மனசார அவர் வந்து நம்ம முன்னாடி நிக்கிற மாதிரி, நம்ம மனசுல நெனச்சுட்டு, அவர்கிட்ட வந்து நல்லா கை கூப்பி, நல்லா கெஞ்சி கேட்கணும். "எனக்கு இது வேணும். இது வேணும்." அப்படி சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. "எனக்கு இது வேணும்னா வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு இத அடம் பிடிச்சு, அவர்கிட்ட வந்து நம்ம இத வந்து இந்த நேர்த்திக் கடன வந்து வாங்கி, நம்ம வந்து அத வந்து நல்லபடியா அவர் வந்து நமக்கு குடுத்துருவாரு. அதுவும் அந்த விளக்கு போடுறதுக்கு முன்னாடி அந்த கடற்கரை அந்த அலைய பாருங்களேன். இவ்ளோ அழகா வந்துட்டு வந்துட்டு போகும். மைண்ட் வந்து எனக்கு உண்மைக்குமே நல்லா ரிலாக்ஸா இருந்துச்சு. நான் எப்போதுமே வந்து மைண்ட் ஓரளவுக்கு வந்து எனக்கு எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கும். நான் அன்னைக்கு போகையில வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருந்துச்சு. இந்த விளக்கு போடுறத பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்லாருமே விளக்கு போடுறாங்க.